நம்மளுடைய கைலாய சிவாலயம் ஏலின் ஆலயத்தின் சிறப்பு உங்களுக்கு என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா. உலகத்திலேயே முதல் இரட்டை ஆறுடைய சிவலிங்கம் நம்மளுடைய ஆலயத்தில் தான். ஏன் இரட்டை ஆறுடைய சிவன லிங்கம் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, சக்தி தேவி, பார்வதி, சிவன் இவங்க 3 பேரும் லிங்க ரூபத்தில் இருக்கிறதா ஐதீகம். சித்தர் அகத்தியர் அவரோட ஓலைச்சுவடி குறிப்பில் எழுதியிருக்கிறாரு. அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த ஏலின் ஆலயமும் நம்ம வந்து கட்டியிருக்கோம். இங்கே நம்மளுடைய ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, முப்பரிமாண நந்திநாதன், நந்தி மீது நந்தி 3 நந்திகள் வந்து நம்மளுடைய ஆலயத்தில் வந்து இருக்கும். இப்போ அதில் சின்ன நந்தி பகவான் வந்து குழந்தைகள் படிப்பு திறனுக்காக, 2வதாக இருக்கக்கூடிய நந்தி பகவான் டீனேஜுடைய ஆண்கள் பெண்கள் திருமணத்துக்காகவோ இல்லை வேலை தேடுறவங்களோ யாராக இருந்தாலும் அவங்க கையாலேயே நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி இவங்க வணங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர் அகத்தியர் அவரோட ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காரு. அதோடைய குறிப்பின் அடிப்படையில் தான் நம்ம வச்சுருக்கோம். பெரிய நந்தி பகவானை எதுக்காக வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்களா, எவ்வளவோ செல்வங்கள் இருக்கும், இல்லை சில வீட்டில் நிம்மதி இருக்காது, சண்டை சச்சரவுகளோடு இருக்கும், மன நிம்மதி வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த 30 மரிமான நந்திநாதனை உங்களுடைய கையாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை செய்யும் போது அந்த மன நிம்மதிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்மளுடைய ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜடாமுனீஸ்வரர் தியான கோலத்தில் சின்முத்திரையோடு இருக்கிறார். எந்த ஆயுதங்களும் நம்மளுடைய ஜடாமுனீஸ்வரர் ஐயா அவர்களின் கையில் இருக்காது, முழுக்க தியான நிலையில் இருப்பார். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்களா, நம்மளுடைய ஆலயத்தில் 4 முகம் முருகர் இங்கே வந்து அமைஞ்சிருக்காரு. இந்த 4 முக முருகரை நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த அறுபடை முருகனையும் வழிபாடு செய்ததுக்குண்டான பலன் உங்களுக்கு 100% கிடைக்கும். அப்புறம் நம்மளுடைய ஏலின் ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு சிவன் கோயில், ஏலின் கோயில் நம்ம வந்து கட்டியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி நம்மளுடைய ஏலின் ஆலயத்தில் வச்சிருக்கிற தெய்வம் பார்த்தீங்கன்னா பெண் ஏலியன். இப்போ அடுத்தது கட்டக்கூடிய ஏலின் ஆலயம் ஒரு பெண் ஏலின் கையில் குழந்தை வச்சிருக்கிற மாதிரி இருக்கும், கீழே ஆண் ஏலினும் நம்ம கோயிலில் இப்போ வந்து கட்டியிருக்கோம். சித்தர் அகத்தியர் ஆகாயம் அரகரமாக பறக்கிற குளத்தில் இருக்கிறாரு. இவ்வளோ சிற்பங்கள் எல்லாமே சித்தர் அகத்தியர் போகர் அவங்களோட ஓலைச்சுவடி குறிப்புகள் எழுதி வச்சிருக்காரு. இந்த ஆலயம் முழுக்க சித்தர்கள் சார்ந்த ஆலயம், சித்தர்கள் வாழும் ஆலயம் தான் நம்மளுடைய கைலாய சிவாலயம் ஏலியன் ஆலயம். நம்மளுடைய ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்களா, சேலம் மாவட்டம் நம்மளுடைய சேலம் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து நம்மளுடைய கோயில் ஒரு 3 கிலோமீட்டர் வரும். ராமகவுண்டனூர் அப்படின்ற ஊரில் நம்மளுடைய கைலாய சிவாலயம் ஏலின் ஆலயம் பஞ்சமி வராகி அம்பாள் ஆலயம் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நீங்கள் கூகுளில் போய் ஏலியன் டெம்பிள் அப்படின்னு நீங்கள் போட்டிங்களாவே உங்களுக்கு லொக்கேஷனோட ஃபோன் நம்பரோட எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படி வழி தெரியாத மக்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய தொலைபேசி எண் 95 78 34 0077. வழி தெரியாத மக்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நாங்களே வந்து எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அங்கேருந்து உங்களை நம்மளுடைய ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். நம்ம ஆலயம் முழுக்க ஒரு பரிகார ஸ்தலம். இங்கே வந்து போனீங்களாலே ஒரு பரிகாரம் தான் உங்களுக்கு. நம்ம ஆலயம் தேடி நீங்கள் வந்து வழிபாடு செய்து உங்களுடைய எல்லா குறைகளும் தீர்த்து வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்று நிம்மதியோடு வாழணும் அப்படிங்கிறது நோக்கம்தான். பிரபஞ்சத்தின் ஆலயமாக நம்மளுடைய ஆலயம் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம ஆலயம் தேடி மக்கள் பல ஊர்கள் பல வெளிநாடுகள் இருந்து நம்மளுடைய ஆலயத்திற்கு வந்துட்டு இருக்கிறாங்க, தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நம்மளுடைய ஆலயம் தேடி வந்து வழிபாடு பண்ணி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சித்தர்களின் விருப்பம். எங்களுடைய ஆலயத்தின் சார்பாகவும் அதுதான் விருப்பம். வாழ்க வளமுடன். வருகின்ற 22/1/2026 முதல் ஒரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பிரபஞ்சம் அருளிய அருள்வாக்கும் சித்தர்களும் அருள்வாக்கும் நம்மளுடைய ஆலயத்தில் அருள்வாக்காக மக்களுக்கு சொல்லப்படும். இது முழுக்க சித்தர்கள் சார்ந்த அருள்வாக்கு. இது முழுமையான நம்பிக்கையோடும் நீங்கள் நம்ம ஆலயம் தேடி வந்து உங்களுடைய என்ன தேவையோ அதை நீங்கள் இங்கே வந்து சொல்லும்போது உங்களுக்கு அந்த சித்தர்கள் அதுக்கு உண்டான தீர்வுகளை முழுமையான நம்பிக்கையோடு உங்களுக்கு அருள்வாக்காக உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்கள் மக்கள் கேட்டு பயனடைஞ்சு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்றது தான் வந்து சித்தர்களுடைய வாக்கு. திருமண தடையாக இருக்கிறவங்க, தொழில் புதுசாக செய்யக்கூடியவங்க, இல்லை தொழில் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்க, இன்னும்
விரிவாக்கம் ஆகணும். அதுக்கு என்ன செய்யலாம்? சில குடும்பங்களில் பார்த்தீங்களா, ஆண்கள் பெண்கள் ஒரு 45 வயசு 50 வயசுக்குள்ளே மரணம் அடைவாங்க. கண்டினியூஸாக வம்ச வழியாக அது வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் யார் வேணாலும் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு வழி என்னவோ அது இந்த சித்தர்களும் பிரபஞ்சமும் உங்களுக்கு என்ன அது தீர்வு என்ன சரி பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சித்தர்கள் அருள்வாக்காக உங்களுக்கு வந்து சொல்லப்படும். இது முழுக்க முழுக்க சித்தர் அகத்தியர், போகர் மற்றும் பல குருமார்களின் ஆசீர்வாதத்தோட அவங்க சொல்லக்கூடிய அருள்வாக்கு உங்களுக்கு நம்ம வந்து சொல்கிறோம். நீங்கள் முழுமையான நம்பிக்கையோடு நம்மளுடைய ஆலயம் தேடி வந்து எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் இங்கே 100% தீர்வு உண்டு. நம்பிக்கையோடு வாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையோடு நீங்கள் வாங்க. உங்களுக்கு 100% தீர்வோடு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறையா வந்து உண்டாகும். இங்கே வந்து போனீங்களாவே உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் தான். நம்மளுடைய ஆலயம் முழுக்க முழுக்க ஒரு பரிகார ஸ்தலம் ஆகியால் சித்தர்களும் பிரபஞ்சமும் அருள்வாக்கு நம்மளுடைய ஏழின் ஆலயத்தில் ஒரு வாரமும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை முதல் காலை முதல் மாலை வரை இங்கு சித்தர்களின் அருள்வாக்கு நடைபெறும். நீங்கள் அருள்வாக்கு கேட்டு வாழ்க்கையில் வளம் அடையணும் அப்படிங்கிறது சித்தர்களின் ஆசீர்வாதம், அவங்களுடைய விருப்பமும். முழுமையான நம்பிக்கையோடு நம்ம ஆலயம் தேடி வாங்க. 100% உங்களுக்கு உத்தரவாதத்தோடு தீர்வுகள் சித்தர்கள் உங்களுக்கு அருள்வாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.